தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்க காலதாமதமின்றி அனுமதிக்க வேண்டும் என சிபிஎம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 112 எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவு உள்ளதாகவும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு தனக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து உரிமை கோரல் வைத்திருந்தார். இந்நிலையில் விஜய் பதவியேற்க காலதாமதமின்றி அனுமதிக்க வேண்டும் என சிபிஎம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருபுறம் ஆளுநரின் நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநரோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசித்து வரும் அதே வேளையில் கூடுதல் சொலிட்டரோடு ஆளுநர் அல்ரேகரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் பதவியேற்க காலதாமதமின்றி அனுமதிக்க வேண்டும் என சிபிஎம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், ஏற்கனவே காங்கிரஸ், மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது சிபிஎம் மாநில செயலாளரும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை காலதாமதமின்றி பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என தமிழக ஆளுநருக்கு சிபிஎம் சார்பில் இன்று அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ ஆட்சி அமைக்கும் வகையில் தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கவில்லை எனவும், இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கி தவிக கட்சியை தனிப்பெரும் கட்சியாக தமிழக மக்கள் தேர்வு செய்துள்ளனர் எனவும், தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் தவிக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் மட்டுமே ஆட்சி அமைக்க கோரிக்கையை விடுத்துகிறார். அது மட்டுமின்றி ஆளுநர் மூலம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது, தனது அரசு சட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்று பிஜேபி கடைபிடித்து வருகிறதாகவும், இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஆளுநர் அவரை பதவியேற்க அழைக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும் சிபிஎம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமன்றி இது ஏற்புடையதல்ல எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே வேறு யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் தனிப்பெரும் கட்சியாக தவிக இருக்கும் பட்சத்தில் திரு ஜோசப் விஜய் அவர்களை தமிழக ஆளுநர் உடனடியாக பதவி ஏற்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சண்முகம் மாநில செயலாளர் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே விசிக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்திருந்த நிலையில் மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆதரவு அளித்திருந்த நிலையில் இம்மாதிரியான அறிக்கைகள், அதாவது தொடர்ச்சியாக திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இம்மாதிரியான அறிக்கைகள் வெளியிடுறது தமிழக அரசியல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தவிகவிற்கு யாரெல்லாம் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்றும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன். தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.